திருவண்ணாமலையில் கைக்கு எட்டும் தூரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை பைக் திருடன் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சைக்கிள் கேப்பில் பைக் திருடியவர் பொதுமக்களின் சேசிங்கில் சிக்கினாரா? விழித்திருக்கும் போதே கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நிகழ்ந்த திருட்டுச் சம்பவம் தான் இது. சற்று அசந்த நேரத்தில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் இருசக்கர வாகனத்தை ஆட்டையை போட்டு சென்ற திருடன் சிட்டாய் பறந்துள்ளார். மக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் நடந்தது என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் கணபதி. இவர் மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து வருகிறார். சேத்துப்பட்டு 4 முனை சந்திப்பில் உள்ள மெடிக்கலில் இருந்து மருந்து வாங்குவதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். 2 எட்டு வைத்தால் கடைக்குள் நுழையும் தொலைவு என்பதால் சாவியுடன் இருசக்கர வாகனத்தை சாலையோரம் சாய்த்து நிறுத்தியுள்ளார். பின்னர் கடைக்கு வெளியே நின்றபடி கணபதி மருந்து கடை வாங்கிக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தின் அருகே நின்றிருந்த இளைஞர் அதில் சாவி இருப்பதை இரு கண்களாலும் குறுகுறுவென பார்த்துள்ளார். திடீரென அவர் இருசக்கர வாகனத்தில் ஏறி உட்கார்ந்து சைடு ஸ்டாண்டை எடுத்துவிட்டு ஸ்டார்ட் செய்துள்ளார். அதை கண்ட கணபதி ஒரு அடி எடுத்து வைப்பதற்குள் பைக் திருடன் 60 கிலோமீட்டர் வேகத்தில் இருசக்கர வாகனத்தை அலேக்காக ஓட்டிச் சென்றுள்ளார். அங்கிருந்த பொதுமக்கள் துரத்த ஆரம்பித்ததும் அடுத்த நொடியே அனைவரின் கண்களில் இருந்து சிட்டாய் பறந்து மறைந்துள்ளார். இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. அதன் அடிப்படையில் சேத்துப்பட்டு நகர காவல் நிலையத்தில் கணபதி புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து பைக் திருடனை தீவிரமாக தேடி வருகின்றனர். சேத்துப்பட்டு பகுதியில் கடந்த 2 மாதங்களில் சுமார் 20ற்கு மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் திருடு போனதாக கூறப்படுகிறது. இதனால் பைக் திருடர்களை விரைந்து பிடிக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.